வணக்கம். ரொம்ப சிம்பிளாக குறைச்சல் எண்ணெய் யூஸ் பண்ணி வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிறேன். இது குட்டி ஸ்பூன் தான். எண்ணெய் நல்லா காயணும். நான் இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு வெறும் சீரகம் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கடுகு மற்ற வாசனை பொருட்களும் சேர்த்துக்கலாம். சீரகத்தோட வாசனை வாழைக்காய் வறுவலில் ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். சீரகம் நல்லா பொரிஞ்சோடனே வாழைக்காய் அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் பிகினிங்லேயே சேர்த்துடணும், அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். வாழைக்காய் ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். வாழைக்காய் ரொம்ப லோ கலோரியும் கூட. மஞ்சத்தூள் உப்பு எல்லா காயிலையும் படுற மாதிரி கிளறி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துல இது நல்லா வெந்துடும். அப்பப்போ நடுவில் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் காரப்பொடி சேர்த்துக்கிறேன். இது காரப்பொடி, சாம்பார் பொடி, குழம்பு மிளகாத்தூள் எது சேர்த்துக்கிட்டாலும் இதோட நல்லா தான் இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதோடய வதக்கிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ரோஸ்ட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது எல்லா விதமான சாத்தோடையும் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி. நன்றி.